தீபாவளிக்கு இனிப்பு பாதுஷா முந்திரி போட்டு செஞ்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தீபாவளிக்கு பாதுஷா பண்ண போகிறேன். முந்திரி பாதுஷா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் 30 கிராம் முந்திரி பருப்பு உடைச்சி வச்சிருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் இட்லி சோடா போட்டுக்கலாம். இதுக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நிறைய போடக்கூடாது, ஸ்வீட் கோசரம் கொஞ்சம் இது போட்டால் நல்லா இருக்கும். இனிப்பில் போட்டால் முந்திரி பருப்பு 30 கிராம் உடைச்சி வச்சிருக்கிறேன். இதை நல்லா போட்டு மாவை கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு நெய் 100 கிராம் ஊற்றி வச்சிருக்கிறேன். மாவு நல்லா கலந்துக்கிட்டு நெய்யை ஊற்றி நல்லா பிசையணும். கடையில எல்லாம் டால்டா போட்டு செய்வாங்க. நான் வீட்டில் செய்கிறதுனால நெய் ஊற்றி செய்கிறேன். நெய் ஊற்றினா நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. டால்டா போடுறதுக்கு பதிலாக மாவு நல்லா அடித்து பிசையக்கூடாது, லூஸாக பிசையணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். அழுத்தி பிசைஞ்சா இறுக்கமாயிரும். லைட்டாக லூஸாக விட்டு மாவு இப்படி கிளறி விட்டு பிசையணும். பாருங்கள், இப்படியே பொழு பொழுன்னு லேசாக பிசையணும். அப்படியே இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு வச்சிருக்கேன். நான் பாவு காய்ச்சலாம். இருக்குது இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு பாவு காய்ச்சலாம். சர்க்கரையை போட்டு 1/2 கிலோ மாவுக்கு 1 கிலோ சர்க்கரை போட்டு பாவு காய்ச்சணுங்க. ஜீனி போடலாம். ஒரு கிலோ சர்க்கரைக்கு 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றுறேங்க. 1/4 லிட்டர் தண்ணி. அதுல 5 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கிறேன். பாவுக்காய் இதுக்குள்ள இருக்கும்போதே இதை போட்டு இது கூட கொஞ்சம் லெமன் ஒரு 5-6 சொட்டு விட்டு இறக்கி விட்டுருங்க. அடுப்பை இறக்கிடலாம்.
நிறைய ஊற்றக்கூடாது, சும்மா ஒரு 4-5 சொட்டு மட்டும் ஊற்றிக்கலாம். இந்த பிசு பிசுப்பு இருந்தால் போதும், இறக்கிடலாம். பாவு நல்லா காயக்கூடாது, முறிகிரும் பாவு. இதை இறக்கி வச்சிடலாம். அப்படியே இது சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். ஓரளவுக்கு மீடியம் சைஸில் போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக வேணும், சின்னதாகவும் போடாமல் லைட்டாக ஊற்றிக்கலாம். அப்படியே ஊற்றி விரல வச்சு ப்ரெஸ் பண்ணி முடி எடுத்து நம்ம வச்சுக்கலாம். பாருங்க, உருட்டி வச்சிருக்கிறேன். நான் 20 உருண்டை வந்துருக்குது 1/2 கிலோ மாவுக்கு. பாருங்க, எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு சூடு ஏறினா போதும், நல்லா காயக்கூடாது. லேசாக சூடு ஏறின எண்ணெய் ஒவ்வொன்றா போட்டு எடுக்கலாம். அடுப்பு இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இது மேலே தனியாக மேலே வந்தேன்னு ஒன்றா மேலே வந்தேன்னு தான் அடுப்பை ஆன் பண்ணணும். இல்லைன்னா கறி போயிடும், உள்ளுக்குள்ள வேகாது. பாருங்க, இது வந்து அடுப்பை வந்து சிம்முலேயே வச்சு வேக வைக்கணும். ஃபுல்லாக வைக்கக்கூடாது அடுப்பை, அப்பதான் வந்து நல்லா வேகும். பாருங்க, வந்துருச்சு, மேலே வந்துருச்சு. பாருங்க, இப்படி வந்து சிம்முலேயே வைக்கணுங்க. அப்பதான் வந்து நல்லா வேகும், இல்லைன்னா கருப்பா போயிடும். இதுக்குள்ள மாவா இருக்கும், மேலே வந்து கலர் கட்டிடுவேமா. சிம்முலேயே வச்சு எடுக்கணும். ப்ரௌன் கலராக வரணும். நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால அந்த நுர கட்டுது. ரீஃபண்ட் ஆயிலும் நுர கட்டாது. கடலை எண்ணெய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்குன்னு தான் நான் கடலை நீர் யூஸ் பண்ணுறேன். பாருங்க, லைட்டாக கலர் மாறுது. இதை கொஞ்சம் நேரம் விட்டு எடுத்துக்கலாம். கலர் மாறிடுச்சு. கலர் நல்லா வந்துருச்சு. இந்த கலர்ல வந்து எடுத்துடலாம். அப்படியே பாருங்க, இந்த கலர் வந்துருச்சு, எடுத்துடலாம். ரொம்ப கலராக இருந்தால் முக்கில் மொழியே போயிடும், ஒன்று இருக்கும். இதான் முக்கில் நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க.
இந்த கலர் வந்தோடனே எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த எண்ணெயெல்லாம் ஆறின அப்புறம் கொஞ்சம் ஆறின அப்புறம் தான் போடணும். ரெண்டாவது இதுலேயே போட்டால் கறி போயிடும். சர்க்கரை பால் போடலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே போட்டால் தான் அந்த பாவு வந்து குடிக்கும், இல்லைன்னா அப்படியே கல் மாதிரி ஆயிடும். அதுக்கு ரெண்டாவது தடவை போகிறேன். லைட்டாக சூடு ஏறணுன்னு அதில் அப்படியே போட்டுடலாம். பாருங்க, சாஃப்டாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாதுஷா. நீங்களும் இது மாதிரி செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.